இல்ல பொண்ணுங்களே இல்லாத மாதிரி இருந்துச்சு. 3 பேர் தான் பொண்ணுங்களே ஆடினாங்க. தலைவன் படத்துக்கு ஆடுறதே பெரிய விஷயம். செம்மையா இருந்துச்சு படம். படம் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. நல்லா இருந்துச்சு. தளபதி தளபதி மட்டும்தான் ஹீரோ வச்சு படம் எடுத்தா அது வந்து ஃபேன் பாய் சம்பவமே கிடையாது. ஹீரோ வச்சு கதையை கொண்டு வந்து எடுத்தாதான் அது பேர் ஃபேன் பாய் சம்பவம். முதல்ல இதை நான் உங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் எல்லா சேனல் முன்னாடி நான் பதிவு பண்ணிக்கிறேன். வெறும் தளபதிதே எப்பயுமே தளபதிதே, மதுரைனாலே தளபதிதே. பண்ண சூப்பரா இருக்கு ப்ரோ. ஒன்ஸ் மோர் போட சொல்லுங்க இன்னொரு வாட்டி. நம்ம சேனலே கம்பேக் நண்பா சேனல். சோ நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. 20 வருஷம் இல்ல ப்ரோ, எத்தனை வருஷம் ஆனாலும் தளபதி முகத்தை பார்த்தாலே ஒரு கூட்டம் வரதான் செய்யும். அதை தடுக்கவே முடியாது. யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. இவங்கன்னு இல்ல, போன வாரம் ஒரு கூட்டம் வந்தாங்க, அவங்க நினைச்சாலும் தடுக்க முடியாது. இது அதுக்கடுத்த வர கூட்டமும் தடுக்க முடியாது. எந்த கூட்டமும் தடுக்க முடியாது. வருடம் கழிச்சு தங்க தளபதியோட சச்சினோட ரிலீஸ் பயங்கரமா ரிலீஸ் பண்ணி ஓடிக்கிருக்காங்க. ஒரு படம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் வந்து ரிலீஸ் பண்ணா ரிலீஸ் பண்ணா பார்க்கலாம். ஒரு 4 மணி நேரமா ஒரே பாட்டை போட்டு திருப்பி ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு புக் மை ஷோ எல்லாம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. அன்போ அடியோ எதை கொடுத்தாலும் அதை திருப்பி கொடுப்பேன்னு வாரிசுல சொன்னாரு. ஆனா சச்சின்ல என்ன சொல்லியிருக்காரு, அன்போ அடியோ நீ எதை கொடுத்தாலும் அதை விட 3 மடங்கு கொடுக்கறது தான் நம்ம ஸ்டைல் அப்படின்ட்டு இருக்காரு. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நம்ம சேனல்ல எல்லாருமே வந்து தளபதி ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் தல ரசிகர்களும் சப்போர்ட் பண்ணுங்க. சச்சின் தலைவன் தான் சரிங்களா, ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல ப்ரோ, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்த அதே நடன தெரியல ஆடணும், அதே எனர்ஜி தான் இந்த படத்தை இப்படி ஆடிட்டு இருக்கோம் நாங்க. இன்னும் 20 வருஷம் கழிச்சு வந்தாலும் இதே எனர்ஜி எங்கிட்ட அப்படியே இருக்கும். நாங்க தளபதி தம்பி எப்பவுமே அப்படிதான். பாட்டாங்க முனையில இருங்க இருக்குது குளிச்சு வந்திருக்கேன். பாத்தீங்களா எவ்வளவு வாய்ப்புனே. ஒரு சச்சின் படம் வந்ததுக்கே இவ்வளவா, இன்னும் அடுத்து என்ன வருது என்ன போகுதுன்னு இல்ல. தொண்டா போயிருச்சு. உங்ககிட்ட வந்து இன்னும் மீதி போயிடும். நீ எவ்வளவு முடிஞ்சு தோலை முடிஞ்சு வந்து 20 வருஷம் கழிச்சும் அப்ப சின்ன பிள்ளையா இருந்திருப்பாங்க, இப்ப பெரிய ஆளா இருக்காங்க. எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொல்லி வாங்க உள்ள தியேட்டருக்குள்ள போய் பார்ப்போம். இல்ல ப்ரோ, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்த அதே நடன தெரியல ஆடணும், அதே எனர்ஜி தான் இந்த படத்தை இப்படி ஆடிட்டு இருக்கோம் நாங்க. தளபதி எப்பயுமே யூத் தான், எப்பயுமே ஹீரோ தான் எங்களுக்கு. இப்ப பார்த்தா இன்னைக்கு பார்த்தது அப்படியே இன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம் அப்படியே தத்ரூபமா இருக்கும். நாங்க அதே ஃபீல் பண்றோம். அதே மாதிரியே எங்க ஆள் கூட இருக்கோம். எங்க தலைவனோட சூப்பரா இன்னைக்கு நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படத்தை. ரொம்ப தேங்க்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு தேட்டருக்கும் மற்ற நிர்வாகங்களுக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மதுரை ரசிகர்கள் சார்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்திருக்கோமோ அப்படி நாங்க பார்த்தது இல்ல. இப்ப 20 வருஷம் கழிச்சு நாங்க அப்ப பிறந்திருக்கல. இப்ப ஒரு இதா மட்டும் நாங்க ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணி நாங்க பார்த்திருக்கோம். அவ்வளவுதான். தெரிஞ்சிருச்சே ப்ரோ, மதுரையில பாதி ஸ்கிரீன் ஃபுல்லு ப்ரோ. எத்தனை 20 வருஷம் கழிச்சு வர படம். பாதி தேட்டர் ஃபுல்லு, பிரியா காம்பஸ் ஃபுல்லு, கவுபுரம் ஃபுல்லு, வெற்றி எல்லாமே ஃபுல்லு. எல்லாத்துக்குமே தெரிய வேணாமா என்ன இதை போட்டாங்க. என்ன ப்ரோ, வெறும் கதையில ஒண்ணும் இல்ல. வெறும் என்ன மாசா காட்டுறீங்க. கதையே இல்லாம வெறும் ஹீரோ வச்சு படம் எடுத்தா அது வந்து ஃபேன் பாய் சம்பவமே கிடையாது. ஹீரோ வச்சு கதையை கொண்டு வந்து எடுத்தாதான் அது பேர் ஃபேன் பாய் சம்பவம். முதல்ல இதை நான் உங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் எல்லா சேனல் முன்னாடி நான் பதிவு பண்ணிக்கிறேன். வெறும் ஹீரோ வச்சு நான் அப்படி காட்டுறேன் இப்படி காட்டுறேன்னு காமிச்சா அது ஃபேன் பாய் சம்பவமே கிடையாது. என் தலைவனோட ரசிகன் எங்க அண்ணனோட தம்பி. அவர் பேர் வந்து அட்லி சரிங்களா. அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்க ஃபேன் பாய் சம்பவம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு படம் எடுங்க. ஃபேன் பாய் சம்பவம்னா இப்படி இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க தலைவரோட ரசிகன் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு நீங்க படம் எடுங்க. நாங்க அதுக்கப்புறம் நாங்க ஒத்துக்கிறோம் நீங்க ஒரிஜினல் ஃபேன் பாய், நீங்க வந்து ஒரிஜினல் குட் பேட் அக்லின்னு கூட நாங்க ஒத்துக்கிறோம். அவ்வளவுதான் ப்ரோ. மதுரையில ஹிந்தியில போய் வாங்கானேன்ட்டு அவன் ஹிந்தியில போய் 600 கோடி எடுத்துட்டான். அடுத்து இவனை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து விஜயன கதை தான் அடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவதார் ரிவ்யூக்கு போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தெரியாம இன்னைக்கு வந்துட்டு ஹிந்தியில போய் வாங்கானே, ஹிந்தியில போய் எங்க வாங்கானே. அவன் எடுத்த கதையை நீங்க எடுத்துக்கவே விட மாட்டீங்க. அவன் அட்லி இருக்கான். அன்னைக்கு அட்லி வச்சு அஜித் எடுத்து வந்து அவ்வளவு மாசம் ஓடிக்குன்னு தெரியும். ஆதிக்க வச்சு எடுத்த ஒரு கதையும் ஒண்ணும் இப்ப சொல்றோம். போன வாரம் ஒரு படம் வந்துச்சு. இப்போ அந்த படம் என்ன ஓடிக்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஓடிக்கிருக்க படத்துக்கு அடுத்தது வரும். நீங்க இங்கே வெயிட் பண்ணி பாருங்க. இந்த படம் வந்து 20 வருஷம் ஆச்சு. நீங்க புக் மை ஷோ, இது டிக்கெட் கிளீன் இதுல வேணாம் பாருங்க. டிக்கெட்டே கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துக்கே அந்த நிலைமை தான்.
அதுதான் இன்னைக்கு உச்சத்துல இருக்கேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கான இதுதான். அவ்வளவுதான். இது போன வருஷம் கில்லி ரிலீஸ் ஆச்சு, இதே சித்ரா டைம்ல ரிலீஸ் ஆச்சு. அடுத்த வருஷம் நாங்க திருப்பாச்சி சிவகாசி அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது ரிலீஸ் பண்ணாலே போதும். நீ அவங்க புதுசா படம் அடிப்பாங்கல்ல, அதுக்கு நாங்க இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க படம், 30 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க படத்தை நாங்க ரிலீஸ் பண்ணாலே போதும். நாங்க ரிலீஸ் பண்ணி வருஷம் ரிலீஸ் பண்ணி இதே மாதிரி கூட்டமா வந்து நாங்க ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அடுத்த வருஷம் ஏப்ரல்ல கண்ணாசி பாப்புல தமிழ்நாடு எங்களுக்கு தான். அதுக்கப்புறம் நாங்க வருஷம் இதே மாதிரி ரிலீஸ் பண்ணி நாங்க அவர் ஒரு பாதையை நோக்கி போயிருக்காரு, அதுல வெற்றி அடைஞ்சிருவாரு. நாங்க வந்து எங்களோட இது என்ஜாய்மெண்ட்டுக்கு வருஷம் சித்திரைக்கு நாங்க இந்த மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்க்கிறோம். கண்மூடி திறக்கும் பாட்டுக்கு ரயில் ஓடிக்கிருக்காங்க, தியேட்டருக்குள்ள ரயில் ஓடிக்கிருக்காங்க. அந்த பாட்டு 3 வாட்டி போட்டு ரயில் ஓடிக்கிருக்காங்க. நீங்க இது வரைக்கும் மெலடி பாட்டுக்கு எந்த படத்துக்கும் இந்த மாதிரிலாம் ஆடிக்க மாட்டாங்க. நீங்க மெலடி பாட்டுக்கு உண்மையாவே உள்ள அந்த பாட்டுக்கு ரயில் ஓடிக்கிருந்தாங்க பசங்க, ஒரு 30 பசங்க ரயில் ஓடிக்கிருந்தாங்க. 8 மணிக்கு போட்ட படம் இன்னும் முடியல, மணி 12 போகுது, படம் ஓடிட்டு இருக்குது. இதான் எங்க தளபதி. அது 20 வருஷம் முன்னாடி நான் நடனா நான் பார்த்தேன். இப்ப பாக்குற பள்ளி அது என்ன இன்னும் படிக்குது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் இந்த நாங்க படம் பார்ப்போம். அதான் தளபதியோட தம்பி நாங்க எல்லாருமே. இன்னும் ஓடிட்டு படம் முடியல. இப்ப இன்டர்வியூ முடிஞ்சு திருப்பி ஓடிட்டு இருக்குது. இன்னும் 1 மேல் தான் படம் முடியும். இது எந்த ரிலீஸ் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்க இதே படம் முடிஞ்சு நீங்க பேட்டி எடுத்திருப்பீங்க, 3 மணி 2 மணி கதை வெளியிடுவாங்க. இது எங்க தளபதி அப்படி கிடையாது. இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. படம் பார்த்துட்டாங்க. தம்பி ஃபுல்லா போய் பாருங்க, அவ்வளவு எனர்ஜி. ஒரு மெலடி சாங்ஸ் 3 தடவை போட்ட ஒரே இதுதான் இந்த படம் தான். தளபதி படம் மட்டும்தான். தளபதி நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, அடுத்த ஷோ ஓடும். அப்பயே பாருங்க. நீங்க இதை கம்பேர் பண்ணி போடுங்க. 20 வருஷத்துக்கு முன்பு 20 வருஷம் பின்பும் போடுங்க. நீங்க பாருங்க. சோகமா போறீங்க ப்ரோ? ரியாலிட்டியில அப்படியே பொருந்தது ப்ரோ. ரீலீஸ் பண்ணால ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ படம் பார்த்து. ப்ரோ படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. மிரட்டி விட்டார் தளபதிதே. எப்பயுமே தளபதிதே. மதுரைனாலே தளபதிதே. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஒன்ஸ் மோர் போட சொல்லுங்க. இன்னொரு வாட்டி போட்டா கூட பாப்போம். நிறைய ஒன்ஸ் மோர் பத்தல ப்ரோ. அவர் முகத்தை எப்பவுமே அவர் எங்க பிராண்ட் தான் ப்ரோ. பாத்துக்கிட்டே இருக்கலாம் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. இன்னொரு வாட்டி கொடுத்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. பாட்டு 5 தடவை போட்டாங்க ப்ரோ. தளபதி விஜய் மாசா இருந்துச்சு. நல்ல ரிலீஸ் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. படம் செமையா இருந்துச்சு. செமையா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 2 வயசு தான் இருக்கும். நான் வந்து இது போன்ல தான் பாத்திருக்கேன் படத்தை. பட் தியேட்டர்ல இருந்து பார்க்கும்போது வேற லெவல் வைப்பு. பாட்டை வேற ரிப்பீட் மோட்ல போட்டாங்க. எல்லாரும் டான்ஸ் ஆடி வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு 20 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம் மாதிரியே இல்லை. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் வந்து எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து வேற மாதிரி இருந்துச்சு. தளபதி வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இப்பயுமே இருக்காரு. கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து சச்சின் படத்தை வந்து ரீரிலீஸ் வந்து எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. செமையா இருந்துச்சு. சம்பவம் வேற லெவலா இருந்துச்சு ப்ரோ. சச்சின் மட்டும்தான் தளபதி தான். என்றும் தளபதி, என்று பாருங்க தளபதி மட்டும்தான். வேற லெவல் ப்ரோ. வேற லெவல் இருந்துச்சு. தலை வேற தளபதி வேற, ரெண்டுமே வேற லெவல் தான். எல்லாமே ப்ரோ 2026 கலெக்ஷனும் நாம தான், எலெக்ஷனும் நாம தான். அவ்வளவு கட்சின்னு பார்த்தபடி காப்புறம் அன்னைக்கு தரமா இருந்துச்சு ப்ரோ. மதுரை காப்புறம் பழனியார் மூலம் தரமா செலிப்ரேஷன். என்ன ப்ரோ தியேட்டர் பேஸ் கரெக்டா இல்ல, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு ப்ரோ. ஃபுல்லா தரமான செலிப்ரேஷன். காலையில செலிப்ரேஷன் தரமா. ஆமா இந்த படத்துக்கு பண்ண முடியாது. இப்ப எடுத்து தரமா பண்றோம். தளபதி